விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் தோட்டத்தில் சேனக்கிழங்கு போட்டிருந்தோம். அது வந்து ட்ரிப்பில் தாங்க போட்டிருந்தோம். அதனால் ட்ரிப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டோம். பக்கத்து தோட்டத்தில் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே நல்ல கிழங்கு நிறைய இல்லை, எல்லாம் சொத்து கிழங்கு தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம தோட்டத்துக்கும் வெட்டுறதுக்கு வந்துட்டாங்க. சரின்னு வெட்டுட்டோன்னு பார்த்தா நம்ம தோட்டத்துலேயும் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. பாதிக்கு பாதி முக்காலும் வந்து நம்ம நிலத்துலேயும் சொத்து கிழங்கு தாங்க நிறைய இருந்துச்சு. வெயில் நேரத்தில் வெட்ட வந்துட்டாங்க. அதனால் டீ கொடுங்க, எங்களால் வெட்ட முடியலன்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு நான் டீ போட்டு எடுத்துகிட்டு போய் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்குள்ளே ஒரு வயல் வெட்டிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்ல கிழங்கு, சொத்த கிழங்கு இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. அதை பிரித்ததுலேயே பார்த்திங்கன்னா நல்ல கிழங்குலாம் கூட சொத்த கிழங்குல போட்டிருந்தாங்க. ஏங்க அப்படியெல்லாம் நல்ல கிழங்கெல்லாம் எடுத்து அதில் போட்டு பிரித்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா அந்த பொடி கிழங்கு அதெல்லாம் தனியாக போட்டுட்டு அந்த கிழங்கு பேர் வந்து பொம்மை கிழங்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் டீ ஊற்றி கொடுத்துட்டு சரி வந்துட்டுங்க. அவங்க லோடு ஏற்றுறதுக்காக லாரி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாரி வந்துருச்சுங்க. லாரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து நிலத்தில் வந்து நல்ல கிழங்கெல்லாம் ஏற்றிருந்தாங்க. அதிலே ஏற்றிட்டு போயிடலாம், ஏன்னா கிழங்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிழங்கு அதிலே அந்த கிழங்கோடவே ஏற்றிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் இடைவெளி விட்டு தாங்க லோடு கிடைக்கல, நல்ல கிழங்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு விலை குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் கழிச்சு தாங்க திரும்ப வந்து மீதி இருந்த வயல்லாம் வெட்டி லோடு ஏற்றிட்டு போனாங்க. இந்த வருஷம் சேனக்கிழங்கு போட்டவங்களோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப படுமோசமாயிடுச்சுங்க. அவங்க விட்டுட்டு போன மீதி கிழங்கெல்லாம் நம்ம அடுத்த வருஷம் விதைக்கிழங்குக்காக நாம் தாங்க ஆள் விட்டு எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுக்கணும். பொடி கிழங்கு தனியாக, பெரிய சைஸ் தனியாக எல்லாம் எடுத்து நாமளே பிரித்து நிழலில் போட்டு அடுக்கிட்டு மட்டெல்லாம் போட்டு எல்லாம் நாம் தாங்க பாதுகாப்படுத்தி வச்சா தான் அடுத்த வருஷம் வந்து விதைப்பொருள் கிடைக்குங்க. விவசாயத்தில் என்ன தான் நட்டமே இருந்தாலும் விவசாயி வந்து அந்த தொழிலை விடாமல் திரும்பவும் அதே தொழில் செஞ்சு தாங்க ஆகணும், வேறு வழி இல்லைங்க. எங்கள் ஏரியாவில் வந்து இந்த வருஷம் யாருமே வயல் நிறைய ஓட்டவே இல்லைங்க. அதனால் நாங்களாம் மாட்டுக்கு வந்து வைக்கப்புல்லு வந்து இப்போவே இறக்கிட்டோங்க. அந்த வைக்கோல்லாம் வந்து உங்கள் ஏரியாவில் கட்டு எவ்வளோன்னு விற்கிதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணு. தங்கத்துலேருந்து தகரம் வரைக்கும் விலை வந்து உயர்வு ஏற்பட்டுருச்சுங்க. ஆனால் விவசாய பொருள்கள்